இனிமேல் வரப்போகிற எபிசோடு என்ன நடக்க போகுது அப்படின்னா, விஜய் வச்சிருக்க 2 லட்சம் பணத்தை வந்து ரோகிணி திருடி வந்து அந்த சிட்டிக்கு ரவுடி கிட்ட வந்து கொடுக்க போகிறாங்க. என்னாச்சு அப்படின்னா வந்துட்டு 2 லட்சம் வந்துட்டு அந்த லாயர் கிட்ட கேஸை வாபஸ் வாங்குறதுக்காக வாங்கியிருப்பாங்கல்ல லஞ்சமாக. ஸோ அதை வந்து இவங்க பத்திரமா வச்சுருக்காங்க. இப்போ ரோகிணிக்கு வழி இல்லை. அந்த ரவுடி வந்துட்டு அந்த பிஏவை வந்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் காமிக்கணும் அப்படின்னா காசு வேணும்னு மிரட்டுறான். அவங்ககிட்டே காசு இல்லை. ஸோ ஆன்ட்டி வச்சிருக்க இந்த 2 லட்சத்தை எடுத்து அவங்க கிட்ட கொடுக்க போகிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு பணத்தை காணான்னு வந்து விஜயா தேடும்போது வந்து ரோகிணி மாட்டி போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஜெயிலுக்கு போக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு மனோஜ் இருக்கார்ல, அவர் வந்து அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ரோகிணி ஜெயிலில் இருக்க மாதிரி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. மேபி அது பழைய வீடியோவா இல்லை வந்துட்டு இனிமேல் வரப்போகிற எபிசோடா அப்படின்றது வந்து தெரியல. ரோகிணி வந்து ஜெயிலுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஜெயிலுக்கு போனால் வந்துட்டு ஆடியன்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இப்போ அந்த சீரியல் வந்து ரொம்ப டவுனில் போயிட்டுருக்கு. ஸோ அதை ஹைப்பில் கொண்டு வரணும் அப்படின்னு டேரக்டர் நினச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து ரோகிணி ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டி விட்டாங்கன்னா மறுபடியும் அது மேலே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. மீனா முத்துவும் பார்க்கும்போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இவ்வளோ தான் கஷ்டப்படுவாங்க. இப்போ 5 லட்ச ரூபா இவங்க கேட்டுக்கிறாங்க. அந்த 5 லட்ச ரூபா இருந்து 2 லட்ச ரூபா அவங்க அம்மா கிட்ட கொடுக்க போகிறாங்க. 3 லட்ச ரூபா அந்த லாயர் தான் அமுக்க போகிறான். ஸோ வந்துட்டு சீரியல் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலாம். கதை அந்த அளவு இல்லை. ஸோ இந்த சீரியல் நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா, எப்படி கொண்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.